வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடி சைப்ரஸ் நாட்டின் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடுலைட்ஸுடன் இந்தியா சைப்ரஸ் இடையே பரஸ்பரம் நலம் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இன்று புதுடெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மணிப்பூர் காவல்துறை தலைவர் திரு ராஜீவ் சிங் மத்திய அமைச்சக செயலகத்தில் பாதுகாப்பு செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்கும் சிறப்பு பாதுகாப்பு குழுவின் நிர்வாக தலைவராக செயல்படுவார். புதுச்சேரியில் 26வது தேசிய ஜூனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். இப்போட்டி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கி வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள UPSC சிவில் சர்வீஸ் முதுநிலை தேர்வுகளை சிறந்த முறையில் நடத்த மாநில அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. இலவச பேருந்து, பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகள் இதில் அடங்கும். தாகூல் அரசு கலை அறிவியல் கல்லூரி உட்பட 7 மையங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது. தேசிய திறந்த வெளிப்பள்ளியில் இந்த ஆண்டு 8ஆம் வகுப்பு அடிப்படை கல்வி சான்றிதழ் படிப்பு, 10ஆம் வகுப்பு சான்றிதழ் படிப்பு, +1 வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்கள் நேரடியாக +2 வகுப்பில் சேர்ந்து படிப்பதற்கான விண்ணப்பங்கள் வரும் 25ஆம் தேதி முதல் புதுச்சேரி லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் வழங்கப்படும் என அந்நிறுவன முதல்வர் திரு ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 89 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.